ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் பொரி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். வெண்டைக்காய் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன். தோலோடு இருந்தாலும் ஓகே, தோல் இல்லைனாலும் ஓகே. கொஞ்சம் சோம்பு, அப்புறமா தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப கம்மியாக புளி இருந்தால் போதும், இல்லை புளி ஊற்றலைனாலும் பரவாயில்ல. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது லைட்டாக செவந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் நம்ம கீனி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் அதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை கலரி விட்டுருங்க. கலந்ததும் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா குழம்பு கொதித்து வந்தோடனே இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கூடவோ குறைச்சலோ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை அதில் போட்டுட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததும் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை இதில் ஊற்றிட்டு ஓரளவுக்கு கொதி வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரி குழம்பு ரெடி. எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வீக்லி இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இதை கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறமா கருணக்கிழங்கு இதிலெல்லாம் கூட நீங்கள் பொரி குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு, இந்த ஒர்க்கிங் உமனுக்கு எல்லாமே இப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 to 15 மினிட்ஸ், மேக்ஸு 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.